லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். புளியந்தோப்பு அப்படின்னாவே பழனின்றது நிறைய பேருக்கு தெரியும். திடீர்னு சமீபத்தில் உங்களுடைய வீடியோக்கள் நிறைய பரவலாக பகிரப்பட்டது. இப்போ யார் இந்த புளியந்தோப்பு மோகன் அப்படின்றது நிறைய பேர் கேள்விக்குறியாக கேட்குறாங்க. நீங்கள் யார், உங்களுடைய பின்புலம் என்ன, எங்கேருந்து வரீங்க, திடீர்னு களப்பணியில் உங்களுடைய முகம் பரவலாக பேசப்படுது, உங்களுடைய பேச்சு அதிக காணொலிகள் பகிரப்படுது. இப்போலாம் பெரிய பின்புலம்லாம் கிடையாது. புளியந்தோப்புனா பழனி எண்ணெய் மட்டும் கிடையாது. புளியந்தோப்புக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஆசியாவின் முதல் தொழிற்சங்கம் புளியந்தோப்பில் தான் இருக்குது. சிவப்பு, கருப்பு, நீலம் 3 அரசியலோட தொடக்கமாகவும் புளியந்தோப்பு இருந்திருக்கு. பிரிட்டிஷாருடைய துப்பாக்கி குண்டுக்கு முதலாக பலியான தொழிலாளர்களும் அந்த பிரச்சனையும் புளியந்தோப்பில் தான். பென்னி கர்நாடிக் மில், பிஎன்சி மில்னு சொல்லுவாங்க. சமூக ஜனநாயக போராட்டத்திற்கான அடித்தளமும் புளியந்தோப்பில் தான் இருக்குது. இப்படி இரட்டை வாக்குரிமை, இந்தியாவிலேயே இரட்டை வாக்குரிமைக்காக உயிரிழந்ததும் அதே வட சென்னை தான். இப்படி நீங்கள் பல விஷயங்களை புளியந்தோப்புக்கு சொல்லிகிட்டே வரலாம். அந்த புளியந்தோப்புக்குன்னு ஒரு பெரும் வரலாறு இருக்குது. இடையில சென்னைக்கு வந்தவங்க அது தமிழர்களாகவும் இருக்கலாம், தமிழர் அல்லாதவங்களாகவும் இருக்கலாம். அவங்க சென்னைக்கு, குறிப்பாக வட சென்னைக்கு உண்டாக்கி கொடுத்த அந்த உருவாக்கிய தவறான பிம்பங்கள், குறிப்பாக சினிமா அதில் ஒரு பெரும் பங்கு வகிச்சது. எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஊர்களையும் ஒரு ரவுடி இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஊர்களையும் ஒரு ரவுடி இருப்பாங்க. ஏதோ இந்த ஊரில் மட்டும்தான் ரவுடி இருக்கிறது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி, உண்மையிலே ரொம்ப அன்பான ஜனங்க எங்கள் ஜனங்க. யார் வேணாலும் எங்கள் நிலத்தை விட்டு எங்களை காலி பண்ணால் கூட நாங்கள் அதுக்கு எதிர்த்து போராடக்கூட மாட்டோம். எங்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அது அப்படியேப்பட்ட ஒரு நல்ல ஜனம். அந்த ஜனத்தை ஒரு கிரிமினலைஸ்டு சொசைட்டியாக, ஒரு குற்றச்சமூகமாக ஆக்குனதில் ஊடகங்களுக்கும் சினிமாவுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுடைய நோக்கங்களை அதே ஊடகங்கள் வட சென்னையை நல்ல ஒரு இடமாகவும் நல்ல பழகக்கூடிய மக்களாகவும் அந்த மாதிரி காண்பிச்சதில் ரஞ்சித் போன்றவர்களும் நிறைய இயக்குநர்கள் இங்கேருந்து வந்த பிறகு தான் அந்த மாற்றம் நடந்தது. எங்கள்லேருந்து ஒருத்தர் சினிமா எடுக்க வந்த போது தான் அந்த மாற்றம் நடந்தது. நீங்கள் ஏஆர் முருகதாஸோடைய சமீபத்திய ஒரு பேட்டியில் கூட நான் அதை கேட்டேன். ஒரு வட சென்னையில் இருந்த ஒரு ஆள் குழந்தைங்க சிரிக்கிறத, தென் சென்னைக்கு அடையார் மாதிரியான ஒரு ஊரில் குழந்தைங்க சிரிக்குது அப்படின்னு அவன் பார்த்து அவன் பிரமிப்படைகிறானே. எங்கள் ஊர்லலாம் குழந்தைங்க சிரிக்காது, நாங்களாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். எங்களில் நிறைய விஷயம் இருக்குது. எங்களில் பல வெற்றியாளர் இருக்காங்க. அமல்னு ஒருத்தர், ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர், காமன்வெல்த்தில் கோல்டு அடித்தார், ஒரு குத்துச்சண்டை வீரர். இப்போ கூட சமீபத்தில் சர்வதேச கேரமில் இளவழகி, வேர்ல்டு சாம்பியனு, உலக சாம்பியன். இப்படி உலக பல விளையாட்டு, கேரம் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, பாக்ஸிங் எடுத்துக்கோங்க, ஹாக்கி எடுத்துக்கோங்க, கபடி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா விளையாட்டுலேயும் நாங்கள் முன்னணியாக இருக்கோம். படிப்புலேயும் ரொபாட்டிக்ஸில் நீங்கள் சாதிச்சுருக்காரு கெனித் ராஜன் ஒருத்தர், அவர் எங்கள் ஏரியாவை சேர்ந்தவர். இந்த மாதிரியான ஆட்கள் உருவான இந்த வட சென்னையிலேருந்து புளியந்தோப்பு மோகன் இன்றைக்கி களத்தில் வந்திருக்காரு. நிறைய போராட்ட களத்தில் அவங்கள பார்க்க முடியுது. இப்போ பொதுவாகவே பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் அது திமுக அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பரவலாக சொல்லுவாங்க. அந்த திமுக ஆட்சி காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்காக நீங்கள் போராடும் போது நீங்கள் அதற்கு உள்ளாக்கப்பட்ட அடக்குமுறைகள், அதை நீங்கள் மீண்டு வெளியே இன்றைக்கி இந்த மாதிரி பொதுத்தளத்தில் பேசுகிறீங்க. உங்களை இந்த மாதிரியான கருத்துக்கள் எதுவும் பகிரக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நிபந்தனை ஏதாவது கொடுத்தாங்களா? அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ ஏதோ இந்த திமுக ஆட்சி காலத்தில் தான் நாங்கள்லாம் போராட வந்தோம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் முதல்ல இந்த தனி மனித இதுவை விட்டுருவோம். நான் என்ன தனி மனிதன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் 2009 முத்துக்குமாரன் இறப்பின் போது முதலாக ஒரு 13 வயது இளைஞனா அதே அந்த பின்னி மில் அந்த ரோட்டில், அந்த ஜமாலியா ரோடில் அந்த பூத உடல் வந்தபோது அந்த பேரணியில் கலந்துக்கிட்டேன். கொளத்தூரில் ஐயா வெள்ளையன் அவர் அலுவலகத்தில் முத்துக்குமாரனோட உடல் கடத்தப்பட்டிருந்த போது அந்த இடத்துல போயிட்டு என்னால் ஒரு சின்ன பையனாக, ஒரு 13 வயது குழந்தை தானே, 13 வயது குழந்தை என்ன பண்ண முடியுமோ அந்த சக்திக்கு மீறி அந்த போராட்டத்தில் கலந்து, அப்போவே அரசியல் சார்ந்தே ஆரம்பித்தது. இயல்பாகவே நம்ம பகுதிகளில் பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்த ஒரு அறிமுகம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அறிமுகம் இருந்த இளைஞர் தான் நான். அப்படி இருந்து அண்ணன்களும் தோழர்களும் வளர்த்தெடுத்த இளைஞர் தான் நான். அமெரிக்கா தீர்மானம், ஐநாவில் போர்க்குற்றம்னு அறிவிக்க சொல்லி அந்த தீர்மானம், அதுக்காக அரசியல் சார்ந்த நிறைய எங்கே இருக்கீங்க போல. ஆமாம், அந்த போராட்டம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா அண்ணன் பேரறிவாளன், முருகன் சாந்தன், அவங்க தூக்கு தண்டனை. நம்ம காவேரிக்காக உயிர் நிறுத்தார் இல்லையா விக்னேஷ், அவர் இறக்கும் போது நான் பக்கத்துலேயே இருந்தேன்.
அவர் கொளுத்திக்கிட்ட போது அந்த லேன்ஸ் கார்டன், அந்த அவர் தன் பூத உடலுக்கு தீ வைத்து கொள்ளும் பொழுது அந்த கோணியை போட்டு மூடின பலரில் நானும் ஒருத்தன். அப்போ இடும்பாவனம் கார்த்திலாம் எங்களோட தான் இருந்தார். இன்றைக்கும் அந்த சபா ஊர்வலத்தில் இடும்பாவன் கார்த்தி பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பேன். சரிங்களா? உடனே அதுக்கு நாம் தமிழர்னு கூட முத்திரை குத்தலாம். சரிங்களா? நம்ம வந்து மக்களுக்காக போராட்ட களம் ஒன்று இருக்குன்னா அதில் நம்ம பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண 10ஓடு 11 போனோன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் ஐபிஎல்ல பெரிய போகிறேன். அதுலலாம் ரொம்ப செயலூக்கமாக அதில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அதுலேயும் அப்பையும் வந்து நான் பேசின ஒரு உரை வந்து அப்போ பயங்கர வைரலாக போச்சு. அப்போ என்னை திமுக கைக்கூலின்னு சொன்னாங்க. இப்படி பரிணமிச்சுட்டு வந்தேன் நான். முதல்ல திமுக கைக்கூலி, அப்புறம் அதிமுக கைக்கூலி, இப்போ பாஜக கைக்கூலி. இப்படி பல கைக்கூலிகளாக நான் வந்து பரிணமிச்சிருக்கேன். ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 2016 to 21 அதே ஜெயலலிதா அரசாலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சியையும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். எடப்பாடி ஆட்சியையும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியும் எதிர்த்து கேள்வி கேட்குறோம். எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசு என்பது மக்களுக்கானதாக இருக்காது. அது மக்களை ஒடுக்கும் ஒரு கருவி. எந்த அரசாக இருந்தாலும் அது இங்கே அந்த அரசு அதன் மேல் கட்டுமானத்தை எந்த அடித்தளத்தின் மீது வைத்துள்ளது? சாதிய தனி உடைமை, கேஸ்ட்டு அண்டு ஒரு முதலாளித்துவம், சாதி, அது மீது அந்த அரசு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த அரசு ஒரு வர்க்க சார்போடும் ஒரு சாதி சார்போடும் தான் இயங்கும். நீங்கள் அடிக்கட்டுமானத்தை உடைக்காமல், சாதியை அழித்தொழிக்காமல், இந்த முதலாளித்துவ சமூகத்தை வீழ்த்தாமல் நமக்கு வந்து விடுதலை கிடையாது. இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சாதி எதிர்ப்பும் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் இரு கண்கள்ன்ற இரு கொள்கை, இந்த இரு கொள்கையோடு பயணிப்பதுதான் தான் எல்லா அரசோடையும் ஒரு டிசென்ட் வருது, ஒரு மாற்று கருத்து வருது. சில சமயங்களில் இந்த அரசு சமூக ஜனநாயக கண்ணோட்டத்தோடு செயல்படும் போது அந்த அரசை வாழ்த்தும். அந்த இடத்துல இருந்து தான் போச்சு. இப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு வரேன். ஏன் அது பெருசாக பேசப்பட்டதுன்னா, திமுகவிடம் ஒரு பாணி உள்ளது. எப்போதுமே அந்த ஸ்டாம்பு குத்துற வேலையை வந்து அவங்க தான் ரொம்ப அழகாக செய்வாங்க. டேபிள் ஓட்டுறது. ஆமாம். பாஜக அதே நல்லா செய்யும். பாஜகவும் ரொம்ப சிறப்பாக செய்யும். பாஜக சர்வதேச இதுவெல்லாம் போடும், தீவிரவாதியாக ஆக்கும், ஆன்டி நேஷனல்னும், ஆன்டி சோசியல் எலமெண்ட்னும், நக்சலைட்டுன்னும், மாவோயிஸ்ட்னும். திமுக வந்து என்ன சொல்லணும்னா பிஜேபின்னும் ஆர்எஸ்எஸ்னும். இப்போ என்னைய பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2024 அமரன் படம் வெளியான பொழுது காஷ்மீர் தொடர்பாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். அந்த இன்டர்வியூ குறித்து எழுத அதில் என்ன திராவிடியனிஸ்ட் அட்வொகேட்னு எழுதணும். பாகிஸ்தானின் சித்தாந்தங்களை பரப்புரை செய்யும் திராவிட வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன்னு எழுதினான். இன்னைக்கு இதே இவங்க வந்து என்னை திமுக வெறுப்பாளர், நான் திமுக வெறுப்பில் இருந்து தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு எழுதுறாங்க. இதே திமுகவோடு சிஏஏ போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடின் போது சென்னையில் 14 கூட்டங்கள் நடத்தும். நான் மட்டும் இல்லை, அன்னைக்கு பல இளைஞர்கள் இப்படி வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு தான் இருக்கும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுலலாம் வந்து அதுக்கு ஒரு சான்று சொல்லணும்னா, ஏன் இதே இன்னைக்கு நான் ஒருத்தரை எதிர்த்துட்டு இருக்கேன், அவர் பேர் வா கௌதமன். ஓகே. அவர் சிறைக்கு போன போது அவருக்கு பிணை எடுக்கிற எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன். இல்லைன்னா அவரும் மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல மனிதராக இருந்தாருன்னா மறுக்க மாட்டார். அன்னைக்கு எங்கள் தோழர்கள் கோபி போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அகர்வாலுடைய உருவபொம்மை அன்னைக்கு கைது செஞ்சது எடப்பாடி அரசு. வழக்கும் வாங்கணும். அன்னைக்கு நாங்கள் 13-14 கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தணும். மனித ரத்தத்தை குடித்த எடப்பாடி தான் தலைப்பு. அந்த விகடனில் எடப்பாடி தோல் மேலே இன்னொருத்தர் நிற்கிற மாதிரி அந்த படத்தை ரொம்ப பிரபலப்படுத்தணும் சென்னை முழுக்க. அதுக்காக வழக்கு வாங்கணும். எடப்பாடி உருவபொம்மையை கொளுத்துதலுக்காக வழக்கு வாங்கணும். ஏதோ வந்து இன்னைக்கு திமுக வந்ததுனால நாங்கள் இன்னைக்கு வந்து அல்ல. இன்னைக்கு ஊடகங்கள் மேபி இன்னொன்று சொல்லணும்னா 2016 to 21 இந்த யூடியூபோ ஊடகங்களோ இருந்த இது விட இப்போ இன்னைக்கு வந்து அதிக ஊடகங்கள் வந்திருக்கிறதுனால இது அதிகமாக கூட பேச பொருளாக இருக்கலாம். ஓகே. தூய்மை பணியாளர் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. பி.கே. சேகர் பாபு பொய் சொல்கிறாரு, தேர்தல் அறிக்கையிலே இல்லைன்ற பச்சை பொய் சொல்கிறாரு. அப்போ எப்போவுமே பொய் சொன்னால் ஒரு அணி வரும், ஃபேக்ட் செக்னு ஒரு அணி வரும். அந்த அணி இந்த முறை வரலை, அதனால அந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். இல்லை, இப்போ இந்த மாதிரி நீங்கள் போராடுறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிற இந்த திமுக கட்சியில் நீங்கள் இவ்வளோ பெரிய அடக்குமுறைக்கு உருவாகிறீங்களே, அப்போ திரும்ப எதுக்கு வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதாவோ நிறைய தலைவர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அதான் நீங்கள்
நாங்கள் பாதிக்கப்படுறோன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து உருவாகிற தலைவர்களே இப்படி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அன்னைக்கு நீங்கள் பேசின அந்த வீடியோவில் கூட குறிப்பிட்டு நீங்கள் மேயரை சொல்லி இது மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் கூட வந்து சிஎம் வந்து டீ தானே குடிச்சாருன்னு சொல்கிறீங்க. உங்கள் சமூகத்திலேருந்து வந்த தலைவர்கள் தான். அப்போ உங்கள் சமூகத்திலேருந்து தலைவரை உருவாக்கக்கூடிய நீங்கள் உருவாக்கின பிறகு அவங்க திராவிடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய இது இழப்பாக இருக்குது? இல்லை நீங்கள் அது வந்து எல்லாம் அது அப்படி வந்து இந்த சமூகத்திலேருந்து போனது அப்படி நம்ம பெருமானுடைய ஸ்டாண்ட் அப்படி தானே இருந்தது. இல்லை மேயர் பிரியாவுடைய ஸ்டாண்ட் அப்படி தானே இருந்தது. பாதிக்கப்பட்டது நீங்கள் தானே. பாதிக்கப்பட்ட உங்களுக்காக பேசாமல் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கம் நின்று பேசுறது எப்படி? திமுக வந்து தலித் தலைவர்கள் மட்டும் இல்லை, தலித் அல்லாத தலைவர்களும் இருக்காங்க. திமுக ஏதோ வந்து தலித் மக்களுக்கு விரோதமாக மட்டும் செஞ்சிட்டு இருக்கு, மற்ற சமூகங்களுக்கு ஆதரவாக செஞ்சுட்டு இருக்குன்னு இல்லை. எல்லா சமூகங்களுக்கும் அது ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு திமுக வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்துதுன்றதை நான் உறுதியாக நம்புறேன். அது எல்லா சாதியினருக்கும் திமுக பற்றி தெரியும். ஆமாம். ஆனால் பட்டியலின மக்களுக்கு திமுகன்றது ஒரு உடன்பிறப்பு மாதிரி, திமுகன்றது ஒரு பாதுகாப்பு கேடயமா தான் பார்க்குறாங்க. அந்த உரையிலேயே நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். 67 உங்களை மேலெழுத்தி விட்டது நாங்கள் தான், இப்படியே சொன்னோம். அட்ரஸ் இல்லாத இருந்தீங்க, அட்ரஸ் கொடுத்தது நான். அதுக்கு தான் நான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன். ஆனால் எலெக்ஷன் டேட்டா அதுதான், ஓட் பேங்க் டேட்டா அதுதான் 2021 அது. ஏன்னா இந்த மக்களிடம் தன்னலன் என்பதை தாண்டி ஒரு சமூக நலன் என்ற ஒரு பரந்துபட்ட போக்கு இருக்கு. சாதிக்காக ஓட்டு போட மாட்டான் தலித். ஒரு தலித் வந்து சாதிக்காக தான் ஓட்டு போடணும்னு நினைக்க மாட்டான். என் ஜாதிக்காரன் நின்னாதான் ஓட்டு போடுவேன்னு நினைக்க மாட்டான். என் ஜாதிக்காரனா தான் நான் முதலமைச்சர் ஆக்குவேன்னு அந்த தெளிவுலாம் அவனுக்கு கிடையாது. கண்டிப்பாக. சரிங்களா? அவனுக்கு வந்து ஒரு சமூக நோக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமூக நோக்கிலிருந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மாற்று எதிர்கட்சி, இன்னைக்கு கூட நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்படியா? ஆமாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு உருப்படியான ஒரு மாற்று உருவாகவில்லை. எதிர்கட்சி வலுவாக கண்டிப்பாக பாஜக எதிர்கட்சி ஆகிறத நான் விரும்பலை. என்ன நீங்கள் ஓப்பனாக இன்னொன்று கேட்டிங்கன்னா, பாஜகவா திமுகவான்னு கேட்டிங்கன்னா பேயா பிசாசான்னு கேட்குற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். வேறு வேலை இல்லை, தெரிஞ்ச பேய்க்கு நான் வாக்களிச்சுட்டு போயிடுவேன். தெரியாத அது அது ஒரு ஃபாசிச பூதம். இது ஃபாசிஸ்ட் டெண்டன்சி இருக்கிற பூதம். இதுக்கிட்ட ஃபாசிச போக்கு இருக்குது திமுக கிட்ட. அது ஃபாசிசமாக இருக்குது. ஃபாசிசமாக இருக்குது. அந்த தெளிவு என்கிட்ட இருக்குது, அந்த தெளிவு என் மக்கள்கிட்டையும் இருக்குது. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. அதனால தான் எங்கள் மக்களை வந்து அவங்க கிள்ளுக்கிறியான்னு நினச்சிக்கிறாங்க. நாங்கள் ஒரு பொது நோக்கிலேருந்து போகிறோம்ல, எப்படியும் பாஜக வந்தால் எங்களுக்கு தேனாரம் பாலாரம் ஓடணும்னு சொல்ல முடியாது. இதை விட நிலைமை மோசமாகும். அந்த தெளிவில் இருந்து தான் தலித் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏன்னா ஒரு மாற்று உருவாகாத போது, ஒரு மாற்றே இல்லாத போது, மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்கிறேன், திமுகவை ஆதரிக்கக்கூடிய முற்போக்காளர்கள்கிட்ட சேலஞ்சு கூட பண்ணுறேன் நான். திமுக தான் வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? வேற வழியே இல்லைன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. வேற வழி இல்லை, திமுகவுக்கு வாக்களித்தாங்க. அதனால தான் மாற்று சக்திகள் வரும்போதெல்லாம் தலித் மக்கள் அதில் அதிகமாக பங்கெடுப்பார்கள். நீங்கள் நாம் தமிழர் கட்சி சீமானை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வந்த விஜய் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு யார் அதிகமாக போய் சப்போர்ட் பண்ணுறாங்க? காரணம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு வந்து இதை தான் நான் அடுத்த ஒரு கேள்வியாக வைக்கலான்னு இருந்தேன். பட்டியலின மக்கள் வந்து எப்போவுமே வந்து புதுசாக ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னாவோ, புதுசாக ஒன்று உருவாகுதுன்னாவே அவங்களுக்கு முதல் சப்போர்ட்டாகவே பட்டியலின மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க உருவாகும் போதே அவங்க வந்து பட்டியலின மக்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன் வந்து அந்த மக்களுக்கு வந்து இருக்கிற தலைவர்கள் பத்தலையா, இல்லை இருக்கிற தலைவர்கள் சரியில்லையா? புதுசாக ஒரு தலைவர்களை அவங்க தேட வேண்டிய நோக்கம் என்னவா இருக்குது? நல்ல கேள்வி. அதாவது புதுசாக தேடலாம். அவங்க ஒரு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சரியான மாற்றாக உருப்பெறலை. இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் சிஸ்டம் எடுத்துங்க, இந்த தேர்தல் அமைப்பு முறை, இதில் வந்து இந்த அமைப்பு முறையை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 100 பேர் நிற்கிறோம் ஒரு எலெக்ஷனில், அங்கே வந்து ஒரு 10,000 ஓட்டு இருக்குது. எல்லாருமே வந்து 900 ஓட்டு வாங்குறாங்க. ஒருத்தர் மட்டும் 1999 ஓட்டு வாங்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் 1009 ஓட்டு வாங்குறாரு. அவர் தான் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் எம்எல்ஏ. அப்படி ஒரு சிஸ்டம். அப்போ 9,000 பேர் வந்து அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரல் சிஸ்டமில் தலித் மக்கள் தனித்தொகுதிகள் இருந்தாலும் கூட அந்த தனித்தொகுதிகளிலும் நாங்கள் யாரோட ஆதரவை பெற வேண்டியிருக்குன்னா பட்டியல் சாதி அல்லாத மக்களின் ஆதரவை பெற வேண்டியதாக. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒரு கூட்டுக்குள் சென்றுதான், ஒரு கூட்டணிக்குள் சென்றுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக ஆக வேண்டிய நிர்பந்தம் இங்கே இருக்குது. இப்போ மான்யவர் கன்ஷிராம் ஒரு ஒர்க் பண்ணார். அது உண்மையிலே இந்தியன் எலக்ட்ரல் ஹிஸ்ட்ரியிலேயே அது ஒரு ஒரு பாயினியர், ஒரு ஒரு முன்னத்தியர், ஒரு முன்மாதிரினே சொல்லலாம். அதை தவற விட்டு விட்டார்களா நம் தலைவர்கள்னு கேட்டால் ஆம்.
ஆம், அது ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்கொள்ளலாம். ஆம், அவர் அந்த ஒரு தலித் பகுஜன் கான்செப்டை நம்ம இன்னும் கூட ஒரு மேலே, ஆனால் பிஎஸ்பி எப்படியா மாறிடுச்சுன்னு விமர்சிப்பாங்க, அது வேற. ஆனால் மான்யவர் காஞ்சிராம் இருந்த வரைக்கும் அது வேற ஒரு பரிணாமம் எடுத்தது. அந்த உண்மையை நாம் வந்து வெளிப்படையாக ஒத்துக்கணும். அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் ஒரு சகோதரத்துவமாக சொல்லணும்னா எஸ், கொஞ்சம் ஒரு ஆப்ரேட்டிங்கில், ஆனால் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவமோ பக்குவமோ, நான் இன்னும் தேர்தல் அரசியலுக்கு போகல, தேர்தல் அரசியலில் இருக்கிற இன்னும் பல்வேறு விஷயங்களை பார்க்கல. இப்போ ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கும். இப்போ தேர்தல் புறக்கணிப்புலேருந்து தேர்தலுக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் தேர்தல் புறக்கணிப்புலேருந்து தேர்தலுக்கு வந்தாங்கன்றதுக்கு பின்னாடியே அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். வந்த பிறகு ஏன் வந்து கூட்டணியிலேயே இருக்கிறாங்கன்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இந்த தனித்தொகுதி முறை வந்து ஒரு ஷோகேஸ் பொம்மைகளை தான் உருவாக்குன்றதை அப்பயே சொல்லிட்டார் அவர். அண்ணன் திருமாவா அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துறார் 2016 தேர்தல் தோல்விக்கு பின்னால். ரொம்ப ஒரு முக்கியமான உரை அது. அது வாய்ப்பு இருந்தால் கூட அருந்ததி ராய் ஒரு புத்தக வெளியீட்டில் அது ரொம்ப உடஞ்சி பேசியிருப்பார் அவர். அதில் வந்து அவர் சொல்லுவார், 100% தலித் மக்களால் ஆதரிக்கப்பட்ட நான் தோற்று போயிருக்கிறேன், 83 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுறாரு. 100% தலித் அல்லாதவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஒருவர் சட்டமன்றத்தில் இருக்கிறார். அதுலேயும் அவரும் தலித், போனவரும் தலித், அண்ணன் திருமாவளவனும் அதே சொல்லுவேன். அப்போ இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ அதே கேள்வியை நானும் முன்வைக்கிறேன். தனித்தொகுதியோட மெயின் மோட்டிவ் என்ன, அதோட நோக்கம் என்ன? அதுக்காக திராவிடத்தோடு சேர்ந்துட்டா அது மாறிடுமா? இல்லை, அவர் சேர்ந்துட்டா மாறுமான்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அப்படி மாறும்னு நான் சொல்லியிருந்தா நான் உறுதியாக நிற்கணும்ல. அப்படி மாறாதுன்னு நான் நம்புகிறேன், மாறும்னு அவர் நம்புறாரு. காலம் தான் பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும். எனக்கு அவர் மக்கள் விரோதி, தலித் மக்கள் விரோதி அவர் கிடையாது. திமுக அவரை ஒரு வேன்கார்டாக யூஸ் பண்ணுதுன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, உட்காந்து மார்க்சிய ஆய்வாளர்னு பேசுறாரு. அவரு ஏதோ திருமாவை எதிர்ப்பதற்காகவே நாங்களாம் உருப்பெற்று இருக்கிறோம்னு அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர்னு அந்த புத்தகம் வெளியிட்டின் போது நாங்கள் போய் பங்கெடுத்தது குறித்து அப்படிலாம் வச்சார். திருமாவை அழிப்பதற்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. சரி, திருமாவை இப்போ வந்து அண்ணன் திருமாவுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் வந்தான். எத்தனை திமுக பேசினான், எத்தனை திமுக ஆதரவாளர் பேசினா? அவரை வந்து இன்னைக்கு ஏதோ ரவுடி மாதிரி சித்தரிக்கிறாங்க. ரவுடி 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 கட்ட பஞ்சாயத்துன்றாங்க. எத்தனை திமுக இணையவாசிகள் அண்ணன் திருமாவுக்காக ஆதரவாக ரைட்டப் எழுதுறாங்க. அவரே சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில், இன்றைக்கி கூட நான் பேசிகிட்டே இருப்பேன், கீழே கமாண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து திமுககாரன் என்னை பற்றி தப்பாக விமர்சிச்சுட்டு இருப்பான். ஆமாம், அதுதாங்க நடக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், அவரை வந்து ஒரு மாஸ்க்கு, தலித் முற்போக்காளருக்கு அண்ணன் திருமா ஆதரவு என்பது ஒரு மாஸ்க்கு. தங்களை அண்ணன் திருமாவை வந்து ஆதரிச்சிட்டாலே தாங்கள் ஒரு தலித். நான் என்ன சொல்கிறேன், சரி நீங்கள் தான் அவ்வளோ அண்ணன் திருமா சிறந்த தலைவர் தானே, போய் விசிகால சேருங்க, உங்களை எது தடுக்குது? நான் சேருவாங்க விசிகால, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திமுகலே இருப்பேன், விசிகாலே இருப்பேன். எங்கள் மக்களுக்கு எல்லா கட்சியிலே இருக்கிறேன். அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, தலித் மக்கள் ப்ரூவன். நீங்கள் வாங்க, அவரு தான் பெரிய உண்மை. நானும் சொல்கிறேன், அமைப்பாய் திருவள்ளுவர் மாதிரி ஒரு புத்தகத்தை விமர்சன உரைக்குன்னா பண்ண முடியுமா ஸ்டாலினாவில்? அமைப்பாய் திருவள்ளுவம்னு ஒரு புத்தகம், 60 சாப்டர் 63 சாப்டர் எதோ இருக்கும். அந்த புத்தகத்தை மு.க. ஸ்டாலினால் விமர்சனத்திற்கு உள்ளாக்க முடியுமா? அதாவது அந்த புக்கை படிச்சுட்டா அந்த புக்கை பற்றி கருத்து சொல்ல முடியுமா? உதயநிதி ஸ்டாலினால முடியுமா? அவ்வளோ ஒரு கேலிபரான லீடர் தானே. இன்டெலெக்சுவலான லீடரு, முடிக்கிறேன், இன்டெலெக்சுவலான லீடரு. பீப்புள் மாசம் இருக்குதா? இருக்கு. ஆனால் ஒரு பீப்புள் மாஸ் மட்டும்தான் இருக்குது. ஆமாவா? ஆமாம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? ஐயோ, இப்பேற்பட்ட ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு சாதியிலேருந்து மட்டும் ஆதரவு கிடைக்குது, நம்ம சாதியை இவர் ஆதரிக்கணும்னு எத்தனை பேர் வந்தாங்க? அண்ணன் திருமாவை இவர்கள் எந்த அளவுக்கு ஆதரிப்பாங்கன்னா, திமுகவை யாருன்னா விமர்சிச்சுட்டா அப்போ சொல்லுவாங்க, என்னங்க அவங்களாம் தலித் லீடர்ஸா, அவங்களாம் தலித் செயற்படலா? அண்ணன் திருமா தான் தலித் மக்களுக்காக இப்போ போராடுறாரு, அவர் பேசினா தான் கரெக்ட். வேற ஒரு நரேட்டிவ் கொண்டு வருவாங்க. எங்களை தலித் தரப்பிலிருந்து சிலரை எதிர்ப்பதற்காக அண்ணன் திருமாவை ஒரு வேன்கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. உண்மையில் அவர்களுக்கு அண்ணன் திருமாவின் மீது எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. அவர் கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த கட்சி அழியணும்னு நினைக்கக்கூடிய. அப்படி நினைச்சிருந்தா கருணாநிதி சொல்லியிருப்பாரா, மேஜர் ஜெனரல்னு சொல்லியிருப்பாரா? இன்னைக்கு அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் சும்மா.
நான் அந்த இதுக்குள்ளெல்லாம் போல. இன்னைக்கு விஷயத்த நான் பேசுகிறேன். ஐம் நாட் லுக்கிங் டு த பாஸ்ட். நான் பாஸ்ட்டில் நான் பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு அவர் மேஜர் ஜெனரலை ஆதரிங்க. ஏன் உதயநிதி கூட தான் சொன்னார் எனது வழிகாட்டின்னாரு. வழிகாட்டிக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது? இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வழக்கறிஞர் சங்கத்திலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவனுக்காக ஒருத்தனை கைது பண்ணாமல் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும். அப்போ உங்கள் அரசு உங்கள் வழிகாட்டி நீங்கள் தானே பாதுகாக்கிறீங்க. அதுவும் யார் அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டின் போதுலாம் திருமாவை நாம் எங்களிடமிருந்து பாதுகாக்கணும்லாம் பேசலாம் சார். பாதுகாங்க. யார் நேற்று போராட்டத்துக்கு யார் வந்தா? 100% தலித் தான் வந்தான். சில 10 பேர் தலித் அல்லாதவர்கள் வந்தாங்க. அவங்கள நான் மறுக்கலாம் அந்த ஜனநாயக சக்தியும். ஏன் இது நடக்குது? இல்லை, அந்த இஷ்யூவில் பேஸில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மீது தான் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. அது தப்புன்ற. திருமாவளவன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எப்பயுமே திருமாவளவன் சொல்லுவார், பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று பேசுகிறதா நியாயம்னு சொல்லுவார். அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் அந்த நபர் தான். அந்த நபர் எந்த சக்தியாக கூட இருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு சாதி சக்தியோ மதவாத சக்தியோ அது தேவையில்லை நமக்கு. ஆனால் ஒரு தனி மனிதனாக, ஒரு மனித வளத்துக்கு அப்படி ஒரு மனிதனாக பார்க்கும்போது ஒரு ஆளை இத்தனை பேர் அடித்தது சரின்னு எடுத்துக்கலாம். இல்லை, அது குறித்து நான் நிறைய பேசிட்டேன். நீங்கள் அங்கே நடந்ததே யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை சுற்றி என்ன நடந்ததுன்னு அந்த சூழலையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் நின்றுட்டு அவனுக்கு அந்த அது துணிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், திமிரு, ஆணவம். நீங்கள் நின்றுட்டு தலைவர்னா உனக்கு தான் தலைவர், நான் அந்த டிவைடருக்கு அந்த பக்கம் தான் இருந்தேன். இல்லை, அது உண்மைதானே. இப்போ விசிகா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அண்ணாமலை போக அவர் தலைவர் உனக்கு தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை கார் முன்னாடி போய் நின்றுட்டு இப்போ எதுக்கு ஆரன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க விசிகாக்காரங்க. என்ன ஆரன் அடிக்கிற? இப்படியா பேசுவீங்க? நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் அடிக்கும்போது அவர் என்ன சாதி, என்ன மதம், என்ன கட்சி, என்ன பின்புலம் எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு அண்ணன் திருமாவன் நல்லா தெரியும். அவர் கட்சி கொடி, அது எந்த சாதி கட்சி கொடின்னு வரும். ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கலி ஆக்டிவ் பர்சனாக வேற இருக்கிறாரு. அரசியல் ரீதியாக அவர் செயல்பட்டு இருக்க மனிதனை, வழக்கறிஞராக அவர் இப்போ வெறும் ஐடி கார்டை மட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு அண்ணன் திருமா யாருன்னு தெரியும். அவர் எந்த அப்போ உனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்க தொட்டு தான் அப்படி பண்ணுறாரு. நான் சொல்றேன், அவருக்கும் இவருக்கும் என்ன பெரிய என்ன பிரச்சனை இருப்பது? சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கோட்டு போட்டது அந்த காலகட்டத்தில் இருந்த ஆண்ட சாதிகளுக்கு வெறுப்பாக இருந்தது. நல்லா சொல்லுவாங்க, மீன் வலையில் சட்ட புத்தகங்களை கட்டிட்டு போயிட்டு அப்படி அந்த டேபிளில் போட்டாருன்னு. ஏன்னா இவருக்கு எதிர்ப்பு. என் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கே அது நடந்தது. திருமாவளவனுக்கு நடக்காதா? 2025 வந்துருச்சு, சமூக நீதி இன்னும் தானங்க தண்ணியில் அதை கலந்து ஊத்துறாங்க. இந்த ஒரு இளைஞனை திண்டுக்கல்ல கொலை பண்ணலையா, லாக்அப் டெத்து, இந்த விஜய் பிரச்சனை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டிங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பிரச்சனையில் அண்ணன் திருமாவை விமர்சனத்துக்குள்ளாக்குவது என்பது, அந்த பிரச்சனை அவங்க அடிச்சது சரியா தவறா? அப்படி நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்ல சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையில் அடித்தது சரின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி தலைவரை நீங்கள் யாருன்னு கேட்டதுனால ஒரு ஆளை சேர்ந்து 10 பேர் அடித்து உடைச்சி உள்ள தள்ளுறது சரின்னு. தலைவரை யாருன்னு கேட்டதுனால அடிக்கலைங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு அறையில் நீங்கள் என்கிட்ட அவரெல்லாம் ஒரு தலைவர் உட்காந்து யூடியூப்பில் பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்கன்னா கேட்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அடித்த நான் உங்களுக்காக நான் நிற்பேன். அவரை வேண்டுமென்றே இழிவுபடுத்த வேண்டும். நான் ஒத்த ஆள்றா, நான் உன்னை கேள்வி கேட்டேன் பார் அப்படின்னு அதை வச்சு ஒரு ஜபர்தஸ்த் காட்டணும். நான் சீரியஸாக சொல்கிறேன், அண்ணாமலை காரையோ எடப்பாடி பழனிசாமி காரையோ இந்த மாதிரி நான் மறிச்சிருந்தேன்னா சுட்டு கூட கொல்லப்பட்டிருப்பேன். நீ நினைக்கலாம் இதெல்லாம் என்ன இவ்வளோ கற்பனை பண்ணுறன்னு. உண்மை கற்பனை விட பயங்கரமானது, சரிங்களா? உண்மையிலேயே அவன் அந்த காரை போய் மறித்தது முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தில் இருந்து தான். அடித்த யாருக்கும் அவன் சாதி என்னன்னு தெரியாது. மிக நிச்சயமாக அந்த தடுத்து நிறுத்தணும்னு தெரியும். இன்னும் பச்சையாக சொல்லட்டுங்களா, 10 வேணாம் சாதி பேர் சொல்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல சொல்லுங்க. நீங்கள் ஜபர்தஸ்தாக காரில் வருவீங்க, நான் உனக்கு வழி விடணுமா? அந்த திமிர்லேருந்து அவன் நின்று கேள்வி கேட்டான். அந்த திமிருக்கெல்லாம் சில சமயம் இப்படி தான் சலுப்பு சலுப்புன்னு பதில் கொடுக்கணும். அடித்தா வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு சில அவர் சொல்லாங்க, நான் சொல்லலையே. நீங்கள் என்ன தானே கேள்வி கேட்குறீங்க? என்ன கேள்வி கேட்கும்போது நான் தான் பதில் சொல்ல முடியும். சில நேரங்களில் ஜனநாயக சர்வாதிகாரம்ன்றார் லெனின். சிலரை ஜனநாயகப்படுத்துவதற்கே சர்வாதிகாரம் தேவைப்படுகிறது. சிலரை ஜனநாயகப்படுத்துவதற்கே. இனிமேட்டு அவன் அந்த மாதிரி காரை மறிப்பானா? வேற எவனா மறிப்பானா? மறிக்கணுன்ற முறைக்கணுன்ற எண்ணம் வருமா? இன்றைக்கி இவ்வளோ பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்க, நாளைக்கு அதே ஒரு விசிகா சார்ந்தவரோ இல்லை ஒரு
பட்டியல் சாதி மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனை போது இவன் முறைச்சா நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒருத்தன் இந்த மாதிரியான ஒரு கலவரம் தூண்டுறதுக்கான வழிவகை செய்யும். முறைச்சாலாம் அடிக்கூடாதுங்க. அதாவது முறைக்கிறது, இப்போ நீங்கள் என்ன முறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சார் முறைக்கிறீங்கன்னு கேட்பேன். நீங்கள் ஜனத்திரலை பார்த்து முறைச்சிங்கன்னா அப்போ அவர் எதனா சொன்னார், முறைச்சதான் அடித்தோம், அடிச்சு அடி ஒழுங்காக விழலன்னு சொல்கிறாரு. நான் இப்பயும் சொல்கிறேங்க, அவங்களுக்கு ஒழுங்காக சண்டை போட தெரில. நானும் தான், எனக்கும் தான் இந்த வருத்தம் இருக்குது. ஏன் தெருவில் தரையில் போய் நீச்சல் அடிக்கணும், போட்டு நல்லா அடி விழு. எப்படி எடுத்துக்கிறது? எப்படின்னாலும் எடுத்துக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு அவங்க அடித்தது எனக்கும் தான் சரியில்லைன்னு தோணுது. என்ன திமிரு அது? ஒரு காரை ஒரு வேளை எடுத்துங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அதே ஆப்போசிட்டில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தின அந்த நம்பர் வந்து ஒரு விசிக்காவோ இல்லை பட்டியல் சாதி மக்கள் யாரோ இருந்தால் அந்த சாதி என் சாதிக்கார அடிச்சிட்டான், என் சாதின்றதுனாலே எனக்கு இவ்வளோ பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேடயத்தை ஏற்படுத்தி இது நான் பதில் சொல்கிறேன். எந்த ஒரு தலித் மக்களும் இது போல் ஒரு ஊர் சாதிக்காரன், ஒரு சாதி இந்து பேனர் வச்சுட்டான், இது எனக்கு மரியாதை குறைவாக இருக்குது எடு, இங்கே இவங்க சாதி தலைவர் சிலை வைக்காத எடு, இந்த பேர் வைக்காத அழி, நீ நடக்காத தெருவுக்குள்ளே ஓடு, நீ பள்ளிக்கூடத்துக்குள்ளே வராத வெட்டு, நீ நல்லா படிக்காத வெட்டு அப்படின்னு அந்த பட்டியல் சாதியிலேருந்து யாருமே அந்த மாதிரி வேலைகள் பண்ணலை. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வேலைகளை வந்து யார் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் எந்த சட்டத்திலையும் வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் தான் எல்லா சட்டத்திலையும். குற்றத்தை நிரூபிக்கும் வரை அவர் வந்து நிரபராதி. சட்டவிரோத தடுப்பு செயல் UAPA, SC/ST ஆக்டு, போக்சோ, இந்த மூணுத்தில் மட்டும்தான் ப்ரிசம்ஷன் ஆஃப் கல்பபிலிட்டி. பிரைமா ஃபேசி இருந்ததுனாலே இவர் குற்றவாளி தான்ன்ற கோணத்தில் வழக்கு விசாரணை போகும். ஓகே, ஏன் இந்த 3 சட்டங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி பாதிக்கப்படுறது? ஆமாம், நீங்கள் இங்கே குற்றங்கள் கல்ச்சுரல் மைண்ட் செட்லேருந்து நடக்குது. ஒரு பண்பாட்டு அந்த விழுமியங்கள் உணர்வுலேருந்து நடக்கும் பொழுது நீங்கள் அதை வேறா பார்க்கணும். அப்போ நீங்கள் நீங்கள் போய் நின்றீங்கன்னா அது வேற மாதிரி பார்த்துட்டீங்க. அப்போ அவனுக்கு வேற எண்ணத்துலேருந்து அடிப்பான், அதனால வேற மாதிரி பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுமா எந்த ஒரு தலித்து பேனர் வைக்காத எடு? நீங்கள் ஒரு சேரியில் போய் பாருங்கள், திமுக கொடி இருக்கும், அதிமுக கொடி இருக்கும், காங்கிரஸ் கொடி இருக்கும், பாஜக கொடி இருக்கும். எத்தனை ஊர் தெருவில் வந்து விசிகா கொடி இருக்கு சொல்லுங்க? எத்தனை ஊர் தெருவில் இருக்கு விசிகா கொடி? பாபா சாஹேப் வந்து SC தலைவர் ஆக்கிட்டோன்ற பழிய கூட தலித் மக்கள் மேலே போடுவாங்க. நீங்கள் தானே கொண்டாடுறீங்க. இருங்க சொல்கிறேன். சிங்காரவேலரை மீனவர் தலைவர் ஆக்கிட்டோன்னு சொல்லி மீனவர்கள் மேலே அந்த பழிய போடுவாங்க. அவர் பொது தலைவராக ஆகாததுக்கு யார் காரணம்? நான் கொண்டாடிட்டா உனக்கு என்ன? நான் கொண்டாடுறேன், நீ கொண்டாடு. நான் உனக்குன்னு கிளைம் பண்ணிக்கிறேன், நான் எப்படி கொண்டாடுறது? நான் எனக்குன்னு கிளைம் பண்ணனா? யார் கிளைம் பண்ண சொல்லுங்க? இப்போ நீங்கள் தானே அவருடைய பிறந்தநாள், அவருடைய நினைவு எல்லாம் பிறந்தநாள் நினைவு நாள் கொண்டாடுறேன். நீங்கள் உங்கள் ஊர் தெருவில் ஒரு படத்தை வச்சு நீங்கள் மாலை போடுங்க. அண்ணாமலை இருக்கிறார்ல, அவர் தானே ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ ஒன்று சொன்னார், பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்படி ஒரு சாதி தலை. நீங்கள் போடுங்க, கவுண்டர் இளைஞர் பேரவை மாலை போட தான் நீங்கள் துரத்தி அடிக்கிறீங்க. வராத, ஏன் சேரிக்கு நீ வராதையா? ஊர் தெருவில் போய் நீ ஒரு சிலை வச்சு மாலை போடு. கவுண்டர்கள் அதிகமாக வசிக்கிற தெருவில் நீ போடு மாலை. சிலை கூட வைக்கணும், ஒரு ஃபோட்டோ வச்சு போடு. ஒரு ஃபோட்டோ, ஒரு கேலண்டர் ஃபோட்டோ வச்சு போடு. நீ ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ கூட வேணாம், கேலண்டர் ஃபோட்டோ வச்சு கவுண்டர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு தெருவில் வச்சு போடு. நீ என் சேரிக்குள்ளே வரும்போது கூட கவுண்டரை கூப்பிட்டு வர மாட்டேங்கிற, 10 சேரிக்காரனை தான் கூப்பிட்டு வர. சிங்காரவேலருக்கு மீனவர் குப்பத்தில் போய் மாலை போடுற. கொண்டு போ, இந்தியா முழுக்க கொண்டு போ, தமிழ்நாடு முழுக்க. எல்லாம் உழைக்கும் மக்கள்கிட்ட, உழைக்கும் வர்க்க தலைவன் சொல்லு. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன், பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவன், சாதிக்கு எதிரான தலைவன் அவன் பாபா சாஹேப் அறிமுகப்படுத்து. சமூக ஜனநாயகத்தின் குறியீடுன்னு சொல்லு. இதை எந்த கட்சியுமே செய்யறதில்ல, பாஜகன்னு சொல்றதில்ல, சமூக நீதி கட்சிகளும் செய்யறதில்ல. மீண்டும் மீண்டும் சேரிக்கு வந்து மாலை போடுறீங்க. ஏன் வரீங்க சேரிக்கு? ஒரு காலம் இருந்தது, சேரிக்கு வர வேண்டிய காலம் இருந்தது. இது அந்த காலம் இல்லை. சேரிக்கு வந்து ஆணவ கொலைகளை தடுப்போம்னு பேசாதீங்க. உங்க ஊர் தெருவில் போயிட்டு சாதி ஒழிப்பை பேசுங்க. ஊர் தெருக்களில் சாதி ஒழிப்பு பிரச்சாரங்களை முன்னெடுங்கள். பாதிக்கப்பட்ட பக்கங்கிட்ட தான் வந்து பேச முடியும். பாதிக்கப்பட்ட மக்களிடம் வந்து ஆறுதல் சொல்லுங்க, பிரச்சனையை விலக்கி பேசாதீங்க. பிரச்சனையை எங்கே விளக்கணும்னா, நோய் எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் மருத்துவம் பார்க்கணும். நோய் இல்லாத இடத்துல வந்து மருத்துவம் பார்க்கக்கூடாது, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். உண்மையிலேயே ஒரு பரவலான மக்களின் செல்வாக்கை பெற்ற ஒரு மாற்று சக்தி, உருப்படியான ஒரு மாற்று சக்தி உருவாகவில்லை. அது உருவானால் அப்போது சரி, இதை வந்து ஒரு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி பண்ண முடியும். அப்போ ஒரு மாற்றை நம்ம
இப்போ நான் அண்ணன் திருமாவளவன் அவருக்கு நான் ஒரு யோசனை சொல்லணும்னா, அண்ணன் திமுக வேணானே வேற ஒரு கட்சி போங்கன்னா நான் யாரை சொல்கிறது? அதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கே இல்லையே. சரி, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் 2026 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டைமில் இப்போ விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் சீமானும் இருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பட்டியல்சாதி மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு தமிழனாக இருந்து சீமானுக்கு நீங்கள் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சீமான் கள அரசியல் செய்கிறதுல என்ன பிரச்சனை, நிறைய பேர் இதை சார்ந்து இருக்க மாட்டிருக்காங்க. ஓப்பனாக சொல்லட்டுங்களா, அண்ணன் சீமான் வந்து எனக்கு ஒரு நெருங்கி பழகின காலகட்டம்லாம் உண்டு. சரிங்களா, அவரை நான் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். நீங்கள் தனியாக பேசுனா ரொம்ப இனிமையாக பேசுவார், ரொம்ப பாசமாக தம்பின்னு பேசுவார். ரொம்ப லவ்வபுளான பர்சன் அவர். ஏதோ பேட்டிகள்லாம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கலாமே தவிர தனியாக நீங்கள் பேசும்போது அவ்வளோ ஜாலியாக டமாசா ஒரே இதுலேருந்து எடுத்து ரொம்ப அது நம்ம ஒரு தெருக்கடையில் நின்று கூட நம்ம கூட நின்றுட்டு சாப்பிட்டு. ஏன்னா முதல் முறையாக புளியந்தோப்புக்கு அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார், எனக்கு ஆண்டு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ எங்க கூட சேர்ந்து இங்கே ஒரு சின்ன ஒரு இதில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு, அது ஒரு நல்ல அது ஒரு பசுமையான நினைவு. நல்ல மனிதன் தான் அவர், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. தனிப்பட்ட பழகுதலுக்கு ஒரு இனிமையான மனிதர். ஆனால் அவரிடம் நிறைய பிரச்சனை இருக்கு. அவர் மாற்றி பேசுகிறாரு நிறையா. என்ன மாற்றி பேசுகிறாரு? ஏன் நீங்கள் வந்து பாஜக விஷயமா இருக்கட்டும், சங்கிக்கு சகத்தோழன்னு அர்த்தம் கொடுத்தாரு. திடீர்னு அண்ணாமலையை தம்பின்னு, திடீர்னு அண்ணாமலையை வந்து எதிர்த்து பேசுவார். அவர் மேலே வர பிரச்சனையை விட திராவிடத்தால் வர பிரச்சனை தானே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சங்கி இது வரைக்கும் உங்களுக்கு வர பிரச்சனைகள் மொத்தமே திராவிடத்தால் வந்து தானே போராடுறீங்க. இங்கே போராட்டம் பிஜேபி எதிர்த்த போராட்டம். திராவிடத்துக்கு நான் தாங்க ஓன் பண்ணோம். சரிங்களா, சமூக சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டுன்னு 21 சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது 1991 அதோட நூற்றாண்டு முடிஞ்சிச்சு. இல்லை, இங்கே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த பழைய இதெல்லாம் பேசாதீங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ ப்ரெசென்ட்டில் பேசுன்னு சொல்கிறீங்களே. இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஓப்பனாக சொன்னால் திராவிடம் தான் சொல்கிறேன். அதான் சீமான் தொடர்ந்து வெளிப்படுத்துறேன். நான் மீண்டும் சொல்றேன், தமிழனா ஒன்று சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ் நீங்கள் ஆளுக்கு ஒருத்தர் போயிட்டு தலித்ன்ற ஒரு இதில் போய் இருந்துக்கிறது தான், திராவிடன்றதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் உங்கள் மக்களுக்கே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை இன்னும் கூட உடைச்சி பேசுவோமே. நீங்கள் வந்து தலித் வந்து திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு, அவங்க தான் ப்ரிப்பரேட்டர்ஸ்னு சொல்ல மாட்டேன், அவங்க ஒரு சைலண்ட். திமுக தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்ல வரல, உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு தான் சொல்கிறேன். திமுக தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ல வரல, உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அங்கேருந்து உருவாகும் போது அதை நீங்கள் தவிர்க்கலாம் தான் சொல்ல வந்தது. அதை தானேங்க நானும் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் உருப்படியான மாற்று இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த சீமானே என்னால் மாற்றாக பார்க்க முடியலன்றேன். அவர் நல்லா பேசின காலகட்டம் ஒன்று இருந்தது, நான் இல்லைன்னு நான் மறுக்கல. இன்னைக்கு அவர் சாதியெல்லாம் கடந்து மக்களாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும், நம்ம தமிழ் சாதிகள் என்னதான் வெவ்வேறு சொல்கிறேன் ஒன்று சேரணும்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனைலாம் இல்லைங்க, சேர்ந்தா மகிழ்ச்சி தானேங்க. சேராமல் இருக்கிறது யாருங்க? நான் அண்ணாமலைக்கு ஒரு கேள்வி வச்சேன்ல, அதே கேள்வி தான் அவருக்கும் வைப்பேன். அது நான் அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, சீமானுக்கு மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கும் அதே கேள்வி தான். யாராலையும் நீங்கள் வாயளவில் பேசலாம், ஒன்று சேரணும், அதை நடைமுறைப்படுத்த நீங்கள் யாரும் துணியவில்லை, நீங்கள் யாரும் அதற்காக செயலாற்றவில்லை. எஸ், அஃப்கோர்ஸ் பல நேரங்களில் திரு சீமான் அவர்கள் வந்து சில துணிச்சலான கருத்துலாம் சொல்லியிருக்கிறாரு, சாதி பார்த்து ஓட்டு போடாதான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது நடைமுறையில் இருக்கா? இருக்குல்ல, அதை நான் ஓப்பனாக சொல்லட்டுங்களா, இது நீங்கள் போடுவீங்களா? போடுவேன். உறுதியாக போடுவீங்களா? போடுவேன். சொல்லுங்கள். அவரோட எப்போ தெரியுமா அவரோட உண்மையான முகத்தை நான் பார்த்தேன், சீமான் அவரோடது 2017 நினைவு. 17 ஏப்ரல் மாதம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. நீங்கள் போடணும், கண்டிப்பாக போடணும். போடலைன்னா நான் போடலன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவேன். சொல்லுங்கள். இப்போ நான் போடுவாங்களா கேட்டதை கூட போடுங்க. பெரம்பூரில் வந்து அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. பல பகுதிகளில் வந்து திட்டம் என்னென்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்துறது. இவர் வரார் மரியாதை செலுத்த. அப்போ அவர் கட்சியினுடைய துறைமுகத்தில் ஒருத்தர் நின்னார், அவர் மாமான்னு சொல்லுவார், ஒரு இஸ்லாமியர். அவரோட பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பெரம்பூரில் அவங்க உடல். அதை போய் அந்த உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படியே மாலை போடுறது பிளான். வராரு, பெரம்பூரில் ஒரு சிலைக்கு மாலை போட்டுறாரு. அடுத்து புளியந்தோப்புக்கு வராரு, புளியந்தோப்புன்னு சொல்ல முடியாது, ஓட்டேரி அந்த இதுக்கு வராரு. அப்போ ஒரு ஃபோட்டோவுக்கு மாலை போட சொன்னோம், போடலை, முடிக்கிறேன், போடாமல் காரில் ஏறி போயிட்டார்.
பெரம்பூரில் மறுபடியும் அந்த சாவிலத்தாண்ட அங்கே மறுபடியும் அந்த கார் நிற்கிது. அப்போ இறங்கிட்டு கோவப்படுறாரு. நான் என்ன கரகாட்டக்காரனா, நீ காட்டின இடத்துலலாம் மாலை பண்ணணுமா அப்படின்னு சொன்னார். என்னடா இவர் மேடையில் வந்து அவ்வளோ ஜோவியலாக பேசுவார். நான் திடீர்னு நம்ம அன்றைக்கி கட்சி வச்சுருந்த கறிவடையை எடுத்து அப்படியே அவர் எடுத்து சாப்பிட்டாரு. நல்ல ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெட்டனெல்லாம் பழகிற மனுஷன் ஏன் இப்படி கரகாட்டக்காரனா, நீ காட்டுற இடத்துலலாம் மாலை போடணுமான்னா அதுதாங்க சாதி. இங்கே காலையிலேருந்து ஒரு மனுஷன் வந்து உழைக்கிறாரு. காலையிலேருந்து நிகழ்ச்சிக்கு போயிருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு ஆள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி இப்போ இங்கே மாலை போடுங்கன்னு சொல்லிடலாம். அந்த இடம் நீங்கள் போடலாம், அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்வு சைடு போய் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணியிருக்கலாம், நிறைய மாலைகள் போட்டிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கட்டத்து மேலே ஒரு 13 பேருக்கு மாலை போடுறான்னு வச்சுங்களேன். 14th வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக சலிப்பு திட்டம். அவர் ஒரு மனுஷன் தானே, அதை நீங்கள் புரிஞ்சிருந்துருக்கலாம். ஆனால் ஓகே, அப்படி 13 இடத்துல போட்டிருந்தா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கிளம்பி முதல் கட்டமாக அங்கே போயிட்டு இல்லத்துக்கு போயிட்டு ஒரு முகத்தை காட்டிட்டு கிளம்பி வராரு. வந்து அதிகபட்சமாக என்ன ஒரு பெரம்பூரில் ஒரு மாலை, ஓட்டேரியில் ஒரு சிலைக்கு மாலை, 2 இடத்துல தான் போட்டார். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் எந்த மக்கள் உங்களை கேட்குறாங்கன்னு இருக்கு. நான் அதுதான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் என் வீட்டில் இதை தண்ணி குடிக்கலன்னா கூட அது வேறு மாதிரி நினைக்க தோணும். சரி, சரிங்களா? எல்லா இடத்துலையும் தண்ணி குடிச்சிட்டேன், இங்கே குடிக்க அதனால குடிக்கலன்னு அப்படிலாம் ஏன்னா இந்த மக்கள் மட்டும்தான் அதுக்காக வந்து வன்கொடுமை செய்யப்பட்டவங்க. ஏங்கலாம் இல்லை, என்ன ஏக்கம் இருக்குது? நீ குடித்தா குடிக்காமல் போ, அது இல்லை. இங்கே வந்து நான் மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணுறேன், நீ ப்ரூவ் பண்ணலன்ற. நான் ஏங்காமல் ஐயோ ஐயா எங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடி அப்படிலாம் இல்லை. நீ இங்கே வந்து என்னதான் நீ வந்து ஒரு ஈக்குவலாக நடத்தாமல் என்ன, நான் ஈக்குவாலிட்டிக்காக வரும்போதெல்லாம் நீ என்ன கொலை பண்ணியிருக்க. வேறு யாரும் இந்தியாவில் அதுக்காக சமமாக நடத்துன்னு சொன்னதுக்காக கொல்லப்படலை, சமமாக நடந்துக்கிட்டதுக்காக கொல்லப்படலை, சரிங்களா? திரு சீமான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பேசும்போது அது வேறு மாதிரி தான் நான் நினைக்க தோணுது. ஒரு வேளை நான் சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். இப்போது பசும்பொன்னில் முத்துராமலிங்கம் அவருடைய சிலைக்கு போடுறாரு, ஒரு படமும் கட்டுறாங்க, ஒரு 10 ஊருக்கு வரிசையாக கூப்பிட்டு போகிறாங்க. அவர் இறங்கிட்டு இப்போ 9வது ஊரில் இறங்கிட்டு நான் என்ன கரகாட்டக்காரனா, நீ காட்டுற இடத்துலலாம் மாலை பண்ணுமான்னு சொல்லுவாரா? அதே மாதிரி இருக்கும்ல. இருக்காதுங்க, நான் மீண்டும் சொல்கிறேன், இருக்காது. அப்போ சீமானுக்கும் சாதிய உணர்வு இருக்குங்க, 100% இருக்குங்க. அவங்க கட்சியிலேருந்து வெளில வந்தாங்களா அதை தானேங்க சொல்கிறாங்க. அவன் தனியாக அவனுடைய இதுவாக இருக்கு, அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவன் சொல்லலாம் இல்லைங்க. நீங்கள் இதை சீமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிடத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் வந்து ரெட்டைமலை சீனிவாசனுக்கோ ஐயத்தாசன் போடுறதே கிடையாது. நான் அவங்கள ஆதரிக்கலையே. ஏன் சீமான் ஆதரிக்கல? கேள்வி வந்து ஏன் சீமான் ஆதரிக்கல? கண்ணெதிர்க்க நான் பார்த்துருக்கேன். ஆதரிக்கலன்னு சொல்ல வரல. நான் இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்குன்றீங்க, நான் இதை ஒரு சாய்ஸாகவே பார்க்கலன்றேன். உண்மைதான். அண்ணன் பா ரஞ்சித் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆள போகிறான் தமிழன் விஜயா சீமானான்னு கேட்கும்போது அவர் யோசிக்காமல் சீமானார். ஏன் சொன்னார்னா அந்த 2 ஆப்ஷன் தான் நீ வைக்கிற. வச்சுட்டு கேட்கும்போது ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, தமிழ் சூழலில் இவர் போராடுறாரு, இவர்கிட்ட எனக்கு கொடூரமான முரண்பாடு இருக்குது, ஆனால் தமிழ் சூழலில் இவர் போராட்டம் பண்ணுறாரு, ஏதோ போராட்டமாச்சும் பண்ணுறாரு, இவர் அந்த மாதிரி எதுவுமே ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாருங்க அவர். இதுதான் ஒரு அரசியல் தெளிவுன்ற. நான் நிறைவாக ஒரு கேள்வி ஒன்று, இது உங்களுக்கு நிறைய தெளிவு இருக்கும், இதுக்கு நிறைய பேர் வந்து மக்கள் சைடு இது நிறைய பேர் இதை கேள்வி கேட்குறாங்க, இதை நீங்கள் தெளிவுபடுத்தினா அது சரியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ எல்லா மக்களுக்கும் தமிழ் மக்கள் அதற்கான ஒரு சாதி இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும் பட்டியல் சாதின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆதி திராவிடர்கள்னு ஒரு பேர் இருக்குது, ஹரிஜன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நீங்கள் தலித் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் உள்ளே இருக்கும்போது இங்கே தலித்தாக இருப்போம், மதத்தால் நாங்கள் கிறிஸ்டினாக இருப்போம், தமிழாக கேட்டால் நாங்கள் பறையராக இருப்போம், நாங்கள் வெளியில் போனால் அன்டச்சபிள் பீப்புளாக இருப்போம் அப்படின்னு ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எதற்கு இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும் இவ்வளவு பேர்கள் இருக்குது? திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பேரே கிடையாது, அவர்கள் வந்து ஆதி தமிழர்கள் தான். அப்படி இருக்கிறத நீங்கள் எதுக்கு இந்த மாதிரியான பேர்களை நீங்கள் கையாடல் பண்ணுறீங்க? இப்போ தலித்துன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியாக பார்க்க முடியாது. எழுத்தாளர் அக்கா ஜெயராணி வந்து அது குறித்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, ஒயரில் இருக்குது. நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்கணுன்னா ஒரு ஆன்டி காஸ்ட் ஐடென்டிட்டியாக பார்க்கணும். அதில் யார் எல்லாரும் வருவாங்களா உள்ள? யார் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களாம் தலித். ஆனால் பல நேரங்களில் அது இங்கே ஒடுக்கப்பட்ட சாதியை தான் குறிக்குது. அந்த தலித் ஐடென்டிட்டி ஒடுக்கப்பட்ட சாதியை தான் குறிக்கிறது.
ஆனால் அதுக்கு ப்ராடர் மீனிங் நிறைய பேர் தராங்க. சில நேரங்களில் அதில் உடன்பாடு உண்டு, பல நேரங்களில் அதில் முரண்பாடு உண்டு. தலித் ஐடென்டிட்டி காஸ்ட்டை வளர்க்காது, அது காஸ்ட்டை கொஸ்டின் பண்ணும். தலித் ஐடென்டிட்டியோட நான் காஸ்ட்டை கொஸ்டின் தான் பண்ண முடியும். சிலர்லாம் சொல்கிறாங்க சுயசாதி பற்று பிறசாதி நட்பு, அது வந்து சாதியை ஒழிக்காது. ஏன் சாதியை ஒழிக்க தேவை? சாதி யாராலையும் ஒழிக்க முடியாதானே எல்லாருடைய பேச்சு. எப்படி சாதியை ஒழிக்க? அது அவங்க நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை. சாதியை ஒழிக்கின்றது நான் இது ஏன் கொள்கை, சாதியை ஒழிக்க முடியுன்றது ஏன் கொள்கை. இப்படி பேரை எடுத்துட்டா ஒழிச்சிடலாமா? அப்படிலாம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொடர் இயக்கமாக பண்ணணும். நீங்கள் வந்து என்னுடைய கருத்தியலுக்கு ஆண்டு வந்து 200, என்னுடைய சமூக ஜனநாயக கருத்தியலுக்கு ஆண்டு வந்து 200, 100, 150, 200. அவனுடைய கருத்துக்கு ஆண்டு வந்து 1000. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு சமமான சமூகம் வந்தது. அந்த சமமான சமூகம் இருந்தது, இடையில இது வந்தது. இதை இடையிலேயே போக வைக்கணுன்றது தான் என்னோட 200 ஆண்டு கால போராட்டம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த பரிணாமத்தில் முதல்ல அன்டச்சபிள்ன்ற பேர் இருந்தது, பாபாசாஹேப் அம்பேத்கர். அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாட்டில் அந்த அன்டச்சபிள்ஸை ஒரு அட்டவணைக்குள் கீழ் கொண்டு வராங்க. யாரெல்லாம் அன்டச்சபிள்ஸ், அதுதான் பட்டியலாச்சு. ஓகே, அந்த பட்டியல்ன்றது ஒரு சாதி அல்ல, பட்டியல்களுக்குள் இருக்கும் சாதிகள் தான் சாதி. பட்டியல் என்றைக்கும் சாதி அல்ல. பிற்படுத்தப்பட்டோர் என்பது ஒரு பட்டியல், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்பது வேறொரு பட்டியல். கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அப்போ அவங்களும் ஒரு வகையில் பட்டியல் தான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி, இது பட்டியல் சாதி. அப்போ இது ஒரு பேர். ஆதி திராவிடர், திராவிடன்றது அவங்க சில கருத்தில சொல்றாங்க. எனக்கு திராவிடம்ன்றது மேல ஒரு வேற ஒரு உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டுச்சு. ஆதி தமிழர்கள், ஆதி பறையர்கள் இருக்கும்போது ஆதி திராவிடன்ற பேர் எங்கிருந்து கொண்டு வரீங்க? இல்ல, அந்த அமைப்புக்கு, அந்த துறைக்கு ஆதி திராவிடன்ற பேர் இருக்கக்கூடாதா வேணுமான்றது வந்து அது ஒட்டுமொத்தமா முடிவு பண்ண வேண்டியது. ஆதி திராவிடன்றது ஒரு சாதிக்கு மட்டும் பேரா இருக்கும்போது அந்த ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருக்க வேண்டாம்னு அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. அதுல ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. அந்த நியாயத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம், அந்த நியாயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் கேட்டது வந்து பட்டியல் இனம், அதில் எனக்கு உடன்பாடில்லை. பட்டியல் இனம்னு ஒன்று இல்லை, பட்டியல் சாதிகள்னு சொல்லிக்கலாம். ஸோ பேரில் இல்லை பிரச்சனை, இங்கே நம்ம என்ன வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம். இல்லை, பறையர் மக்கள் பறையராக அடையாளம் காட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களுக்கு எதுக்கு புதுசாக ஒரு ஏங்க எல்லாருக்கும் எல்லாரும் அடையாளம் தெரியுங்க. நான் என்னை எப்படி அடையாளம் படுத்தினன்றது அவரவரும் முடிவு பண்ணுறது, அவங்கவுங்க முடிவு பண்ணுறது. இப்போ ஒருத்தர் தன்னை பறையராக அடையாளப்படுத்தினு முற்பட்டோம்னா பண்ணிக்கிட்டோம், அது அவரோட விருப்பம். அதே பறையரை தன்னை தலித்தை முன்னிறுத்துக்கணும்னு நினச்சாருன்னா அது அவரோட விருப்பம். யாரையும் நான் போயிட்டு கையை பிடிச்சி இழுக்க முடியாது. நேம் இஸ் தேர் ஓன் ஐடென்டிட்டி. தே ஹேஸ் டு, அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க ஐடென்டிட்டியை என்னென்ன காட்டணுன்றது. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பு. நன்றி.